எல்லாருக்கும் வணக்கம். பரவாயில்ல, எப்படி சொன்னாலும் உங்களுக்கு என் படம் ஞாபகம் இருக்குன்றது சந்தோஷம்தான். என்னுடைய பேர் கார்த்திக். இந்த தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சங்கம் மற்றும் அறக்கட்டளை சார்பாக A2S OTT தள வெளியீட்டு விழாவிற்கு என்னை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக அவங்க சொன்னது தான், இங்கே நிறைய பேர் படம் பண்ணிடுவாங்க, பட் அது வெளியே வந்தால் தான் அப்படி ஒரு விஷயம் நடந்ததாகவே நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா இன்னும் நமக்கே தெரியாத நிறைய படங்கள் இன்னும் அப்படியே ஃபஸ்ட் காப்பிலே அப்படியே நின்றுட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த கொரோனாவுக்கு முன்னாடி 2017 20 வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா OTT பிஸ்னஸ் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆன டைம். அப்போ என்னாச்சு அப்படின்னா பெரிய பெரிய படங்களில் வந்து வாங்கினாங்க, அதே மாதிரி சின்ன படங்களையும் அப்பப்போ அங்கங்கே லைட்டாக வாங்க ஆரம்பித்தாங்க. பெரிய படங்களில் வாங்குற அடியை வந்து இந்த சின்ன படத்து மேலே காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய படம் அவங்க வந்து பார்க்காமலே படத்தை வாங்கி பயங்கரமாக அடி வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் சின்ன படத்தை வந்து பார்க்க கூட வர மாட்டாங்க. ஸோ இது வந்து இப்போ வந்து என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இப்போவுமே பெரிய படங்களை வந்து பார்க்காம வாங்குறாங்க, சின்ன படங்களை பார்க்குறது கூட வர மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் சின்ன படங்களில் எந்த படமுமே வந்து நம்ம ஒரு விஷயத்தை பார்க்காம முழுசாக பார்க்காம அது நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்னு யாராலையுமே எதையுமே சொல்லவே முடியாது. இப்படியே இந்த கைக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, ஓப்பன் பண்ணி காமிச்சா தான் தெரியுன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய OTT நிறுவனத்துக்குள்ள வந்து ஆக்சுவலாக அந்த நிறுவனம் கரெக்டாக இருக்காங்க, நமக்கு இத்தனை படங்கள் வேணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி படம் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த நடுவில் ஒருத்தவங்க இருக்காங்க, அது வந்து ஒயிட் காலர் பெரிய பெரிய ஆளுங்களே வந்து அந்த நடுவில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் டைரெக்டாக OTT கூட டீல் வச்சுக்கிறதுனால தானே நீங்கள் இவ்வளோ தைரியமாக இருக்கீங்க, நடுவில் நாங்கள் நடுவில் அந்த கௌசிக்கு வந்துட்டா அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு முட்டுக்கட்டையாக இப்போ இருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்லாம் வந்து அவுட்ரைட்டாக வாங்க ஆரம்பித்தாங்க, இப்போ வந்து பேப்பர் வியூ வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அந்த பேப்பர் வியூ டெலிகாஸ்ட் பண்ணுறது அந்த OTT, படத்தை ரெடி பண்ணுறது ப்ரொடியூசர்ஸு. ஆனால் அவங்களுடைய இதில் பண்ண மாட்டாங்க, இவங்க நடுவில் இருந்துக்கிட்டு ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக இருந்து அங்கே ஒரு பெரிய மாஃபியா ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி OTTs வந்து நிறைய சின்ன படங்கள் நல்ல படங்கள் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நன்றி. ஆற்றுப்படுகையில் நாற்றின் நடுவினில் நேற்று கிடந்திருந்தோம், மாற்று குறைந்திடா மக்கள் மனதினை மட்டும் அறிந்திருந்தோம். வெற்றி கொடுத்ததும் கற்றுக் கொடுத்ததும் தங்கத் தமிழல்லவா, என் சங்கத் தமிழல்லவா. சினிமாவையும் பொழுதுபோக்குகளையும் தமிழையும் காதலித்து சினிமாவிற்குள் காலடி எடுத்து வைக்க துடித்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் சினிமாவில் மஞ்சப்பையோடு வந்து இன்று வரை குப்பை கொண்டிருந்தாலும் மகிழ்ச்சியாக கொட்டி கொண்டிருக்கிறோம் என்று சினிமாவில் ஊறிக்கொண்டிருப்போருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். 2-3 பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். OTT இது வந்து நான் குழந்தையா இருக்கும்போதே கமலஹாசன் சார் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தார். அப்போல்லாம் யாரும் நம்ம பொதுவாகவே எப்போவுமே விஞ்ஞானிகளை மிகப்பெரிய ஆளுமை உள்ளவர்களெல்லாம் முட்டாளுன்னு சொல்லுவோம் இல்லையா. இன்றைக்கி நம்ம வந்து OTT வந்து எவ்வளோ தூரம் மொபைல் கையில் வச்சுருக்கோமோ, மொபைல் இல்லாதவங்க வீடே இல்லை கையே இல்லைங்கிற மாதிரி OTTக்குள்ளே தான் நம்ம எல்லா படமும் பார்க்குறோம். நீங்கள் ஒரு 10 பேர் எடுத்து நீங்கள் எப்போ சினிமா தேட்டருக்கு போனீங்கன்னு கேட்டால் அது அப்போது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற என்ன படம் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறது OTTயில் தெரியும். 2016 நான் ஒரு படம் பண்ணேன், 2024 அது OTTயில் தான் ரிலீஸ் ஆச்சு. இவ்வளோ ஆண்டு காலங்கள் ஒரு திரைப்படத்தை வாங்கிறதுக்கு அதை விற்கிறதுக்கு ப்ரொடியூசர் கையில் அவ்வளோ பிரச்சனைகள், வாங்கிறதுக்கு தியேட்டருக்கு தயாரிகளில், அதே சமயத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தயாரிப்பாக இல்லை, எந்த விதத்துலையுமே அவங்க வந்து ரெடியாக இல்லை. ஏன்னா இந்த படம் ஓடுமா ஓடாதான்னு. ஆனால் OTTயில் எப்போ வேணாலும் சிறுக இந்த சிறுதுள்ளி வந்து எப்படி பெரிய வெள்ளமாக மாறுமோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேராக அப்பப்போ பார்ப்பாங்க. அப்பப்போ அந்த கம்பெனிக்கு ஒரு வருமானம் வரும். அதே சமயத்தில் இந்த A2S OTT வந்து நீங்கள் நல்ல படங்கள் எடுக்கணும், அந்த படத்தை பணம் இல்லாமல் நிற்குதா நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. சமீபத்தில் நிறைய நம்ம பேப்பரில் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம். நிறைய முன்னாள் கலைஞர்கள் சினிமாவில் இப்போ நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லை. ரஜினி சாருக்கே வாய்ப்பு இல்லை, கமல் சாருக்கே வாய்ப்பு இல்லை, எப்பாவது ஒரு படங்கள் வருது. நிறைய கலைஞர்கள் ரொம்ப போராட்டத்திலையும் திண்டாட்டத்திலையும் இருக்காங்க.
நான் இந்த நிகழ்ச்சிக்கு நிச்சயமா வரணும்னு ஆசைப்பட்டதுக்கு ஒரே காரணம்தான், நலிவுந்தடைந்தவர்கள் வந்து நிறைய பெருகிக்கிட்டே இருக்காங்க. அவர்களுக்கு உதவி செய்யும் ஒரு சங்கமாக, அறக்கட்டளையாக, அமைப்பாக இந்த AS2 இருக்குது. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய படங்கள், சின்ன சின்ன புதிய தயாரிப்பாளர்கள், புதிய இயக்குனர்கள், புதிதாக நல்ல கதைகள் வைத்திருப்பவர்கள் எல்லாரும் படம் பண்ணணும்னா நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் யூனிட்டில் பிரச்சனையா, யூனிட் இல்லையா, கேரவன் இல்லையா, கேமராமேன் இல்லையா, லைட்டிங் இல்லையா, என்ன பிரச்சனை இருந்தாலும் சின்ன படமாக இருந்தாலும் பெரிய படமாக இருந்தாலும் நாங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு நிற்கிறாங்க. அதற்கு இந்த தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளையின் சார்பாக அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். ஒரு வாடிக்கையாக உண்டு. காரணம், இது நமது விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் அமைந்திருக்கிறது. ஆக அந்த ஒரு தகுதியோடு நான் இந்த மேடையில் நிற்கிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. நான் சார்ந்திருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர். எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரை மாண்புமிகு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கூடிய தமிழகத்தின் முதலமைச்சர், தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர், மறைந்தும் மறையாமலும் நெஞ்சில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய உயிரிலும் மேலான அன்பு தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள், தலைவர் கலைஞர், மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு துணை முதலமைச்சர், இந்த 3 பேரும் எங்கிருந்து வந்தார்கள் என்று சொன்னால் இந்த திரைத்துறையில் தான் வந்தார்கள். அந்த தகுதியோடு தான் இந்த மேடையில் நின்று உங்களிடம் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த திரைத்துறைக்கு எண்ணற்ற சாதனைகளை, திட்டங்களை பார்த்து பார்த்து செய்தவர். அது இருக்கக்கூடிய ஒரு சிறு தொழிலாளியை கூட சிறு யாரையும் விடாமல் செய்தவர். அவர் வழியில் வந்து நம் மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் இன்னைக்கு சட்டமன்றத்திலே பல்வேறு சினிமா துறை சார்ந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஒரு காலத்துல ஒரு படம் எடுத்தா பல மாதங்கள், பல வருடங்கள், எண்ணற்ற நாட்கள் ஓடும். இன்னைக்கெல்லாம் ஒரு படம் 1 வாரம், 10 நாள், 3 நாள், 4 நாள் ஓடினாலே மிகப்பெரிய சாதனையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழல்ல சின்ன சின்ன படங்கள், குறிப்பாக பல்வேறு திறமைகள் இருக்கக்கூடிய சிறு கலைஞர்களுக்கெல்லாம் சின்ன சின்ன படங்கள் தான் வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன படங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு பெரிய லெவலில் தியேட்டரில் போட்டு பல படங்கள், நல்ல கதை இருக்கும், நல்ல விஷயங்கள் இருக்கும், நல்ல செய்திகளை சமூகத்துக்கு சொல்லியிருப்பார்கள். அது வெளிக்கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் எல்லாம் இருந்தது. ஆனால் நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது. இந்த நவீன காலத்தில் A2S OTT என்று மிகுந்த ஒரு சிறப்பான யுத்தியை நீங்கள் கையில் எடுத்திருக்கிறீர்கள். இந்த சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகளும் இங்கு வந்திருக்க அத்தனை பேரும் மிகுந்த சிறப்போடு இதை முன்னெடுத்திருக்கிறீர்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும். சிறு கலைஞர்களையும் அந்த சிறு சிறு விட்டு போன படங்களையும் பாதுகாக்கக்கூடிய அரணாக அந்த ATS OTT இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. காரணம், எதையும் முறையாக தொடங்கினால் பாதி வெற்றிக்கு சமம் என்று சொல்வார்கள். பொன் போன்றால் புதன் கிடைக்காது என்று நல்ல புதன் கிழமையில் தொடங்கி இருக்கிறீர்கள். நிச்சயமாக இது சிறப்பான வெற்றிகளை உங்களுக்கு தேடித்தரும். எங்கள் தொகுதியின் சார்பாக என்றும் பல்வேறு சினிமா கலைஞர்கள் நாங்கள் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறோம். அவர் வழியில் வந்த நமது தலைவர் தளபதி அவர்கள் நிச்சயமாக உங்கள் துறையை சார்ந்த எல்லோருக்கும் எல்லா வாழ்விலும் செழிப்பையும் தருவார் என்று சொல்லி உங்களுக்காக இறைவனும் இயற்கையும் கைகூடி இந்த ATS OTT இதே இடத்தில் இன்னும் 25 ஆண்டு காலம் கழித்து இந்த சில்வர் ஜூபி வெற்றி விழாவை நடத்துவீர்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.